ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் அக்டோபர் 1ஆம் தேதி புதன்கிழமை ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. இந்த ஒரு வேர் உங்க கையில இருந்தாலே போதும். அதன் கூட ஏலக்காய் வைத்து நீங்க பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் பணம் சம்பந்தப்பட்ட, பொருளாதார சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும். அது என்ன வேர், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வேரை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நவராத்திரி பண்டிகையோட நிறைவு பகுதியாக கொண்டாடப்படக்கூடியது தான் சரஸ்வதி பூஜைன்னு அழைக்கப்படக்கூடிய ஆயுத பூஜை. வருஷத்துல மற்ற நாட்கள்ல எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டாலும் வருடத்துக்கு ஒரு முறை மிக விமர்சையா ஞானத்துக்கு உரிய சரஸ்வதி தேவி வழிபடுறது தான் சரஸ்வதி பூஜை. மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குறதுக்காகவும் வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட தொழில் சிறக்கிறதுக்காகவும் இந்த நாள்ல கலைவாணியாக இருக்கக்கூடிய சரஸ்வதியை வழிபடுறோம். சரஸ்வதி பூஜை சிறப்புக்குரிய முக்கியமான அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த வருஷம் சரஸ்வதி பூஜை கூடுதல் சிறப்புடையது. இரட்டிப்பு பலனை கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம். நவராத்திரியோட 9 நாட்களும் முதல் 3 நாட்கள்ல வீரத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய துர்கா தேவியையும், அடுத்ததா பொன் பொருள் ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய லட்சுமி தேவிய அடுத்த 3 நாட்களும், கல்வி, அறிவு, ஞானம், திறமை, தொழில முன்னேற்றம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சரஸ்வதி தேவிய கடைசி 3 நாட்களும் கொண்டாடுவோம். இந்த சரஸ்வதி பூஜையோட ஆயுத பூஜையையும் சேர்த்து கொண்டாடுறது தான் நம்மளோட வழக்கம். கல்வி கலைகளுக்கு உரிய தெய்வமா கருதப்படக்கூடியவங்க சரஸ்வதி. சில பேர் படிக்கக்கூடிய குழந்தைங்களை மட்டும்தான் சரஸ்வதியை வழிபடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எவ்வளவுதான் செல்வம், வீரம், அதிர்ஷ்டம் இது எல்லாம் இருந்தாலும் ஒருவருக்கு ஞானம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கிடைத்த வெற்றிய தக்க வைத்துக்கணும் அப்படின்னா ஞானம், அறிவு, திறமை இது எல்லாமே நம்ம கண்டிப்பா வேணும். அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு கொடுக்கக்கூடியவங்க தான் கலைவாணின்னு அழைக்கப்படக்கூடிய சரஸ்வதி தாயார். சரஸ்வதி பூஜை அப்புறம் ஆயுத பூஜை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய, நம்ம வாழ்க்கை எதை அடிப்படையா வச்சு நடந்துகிட்டு இருக்குதோ அந்த பொருட்களை வைத்து வழிபடக்கூடிய நாள். வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட புத்தகம், நோட்டு, பேனா இது எல்லாத்தையும் வச்சு வழிபடலாம். தொழில் செய்யக்கூடியவங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துறீங்களோ அதை வச்சு வழிபடலாம். நாம கற்கக்கூடிய கல்வி, கலைகள், செய்யக்கூடிய தொழில் வளர்ச்சி அடையணும், நம்ம வாழ்க்கை மேலும் மேலும் உயர்ந்த நிலைமைக்கு போயிட்டே இருக்கணும், சிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமா சரஸ்வதி பூஜைக்கான வழிபாடு செய்யலாம். இன்னொரு பக்கம் மறுநாள் விஜயதசமி, அதாவது தசரா. அன்றைக்கு தான் புதுசா குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்க்கக்கூடியவங்க வித்யாரம்பம்னு அழைக்கப்படக்கூடிய அந்த நேரத்துல குழந்தைங்களை பள்ளியில கொண்டு போய் சேர்ப்பாங்க. அவங்களுக்கு முதல் எழுத்தை எழுதுறது கற்றுக் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், அந்த ஆயுதங்களால நமக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நமக்கு பயன்படக்கூடிய அந்த ஆயுதங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் ஆயுத பூஜையை கொண்டாடிக்கலாம். இப்படி ஒரே நாள்ல 2 விசேஷ தினங்கள் வர்றது தான் ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நாள். இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளா இருக்கட்டும், பரிகாரங்களா இருக்கட்டும், இதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப ரொம்ப பெருசு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும், வண்டி வாகனங்கள் புதுசா வாங்க போறீங்க, இல்ல புதுசா தொழில் ஆரம்பிக்க போறீங்க, இது எல்லாத்தையுமே தாராளமா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நீங்க செய்யலாம். புதன்கிழமையில ஆயுத பூஜை வந்திருக்கிறதால மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. காலையில 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களை பூஜை செய்யலாம். குறிப்பா காலை நேரத்துல ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைக்கான பூஜைகள் பண்ண போறீங்கன்னா 9:15 மணிலேருந்து 10:15 இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். வீட்டில் இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களையும் பூஜை அறையில வைத்து பூஜை பண்ணுவதற்கான சரியான நேரம் இதுதான். மாலை நேரத்துல பண்ற மாதிரி இருந்தா மாலை 6-7 மணிக்கு மேல பண்ணிக்கலாம். இதுதான் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜையை ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இது போக இந்த ஒரு வேர் வைத்து நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் எக்கச்சக்கமான செல்வ வளங்களை நம்ம கொண்டு வந்து சேர்த்துரும். அந்த வேர் கூட ஏலக்காயும் சேர்த்து தான் அந்த பரிகாரத்தை பண்ண போறீங்க. அது என்ன வேர் அப்படின்னா குப்பை மேனி வேர். பெயர் தான் குப்பை மேனி, ஆனா குப்பையில இருக்கக்கூடிய வாழ்க்கையை கூட குபேர யோகத்தை கொடுத்து ராஜாவாக கோபுரத்தோட உச்சிக்கே உட்கார வைக்கக்கூடிய வேர் இந்த குப்பை மேனி வேர். தன ஆக்ரோஷ்ண மூலிகைன்னு அழைக்கப்படக்கூடிய பொருட்கள்ல இந்த குப்பை மேனி வேருக்கு முக்கியமான பங்கு இருக்கு. இத ஒரு தாந்திரிக பொருள், ஒரு வசிய பொருளா தான் நீங்க மாத்த போறீங்க. நம்ம வீட பார்த்தோடைய காலி மனைகள்லையும் காலி பிளாட்லையும் இந்த குப்பை மேனி வேர் ரொம்ப எளிமையா சாதாரணமா கிடைக்கும். அந்த குப்பை மேனி வேற நீங்க பிடுங்கி எடுத்துட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த போறீங்க. குப்பை மேனி வேற செடியோட பிடுங்கும் போது வேரோட சேர்த்து எடுக்கணும். அது மூலயமா நமக்கு எதுவும் சாபங்களோ பாவங்களோ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க இந்த குப்பை மேனி செடியை வேரோட பிடுங்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த செடியில் இருக்கக்கூடிய இலைகளை நெகப்படாம கிள்ளி எடுத்துட்டு வேரை மட்டும் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த வேரை மஞ்சள் கலந்த தண்ணீர்,
அதுல நீங்க ஊற வைக்கணும். காரணம், அந்த செடியை பிடுங்கி எடுக்கும்போது அதனால நமக்கு எதுவும் தோஷங்கள் வந்திருந்ததுன்னா அந்த தோஷத்தை அந்த மஞ்சள் கலந்த தண்ணீர் நிவர்த்தி பண்ணிடும். அதுக்கப்புறமா வீட்டோட சுவாமி படங்களுக்கு எப்படி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைப்பீங்களோ அதே மாதிரி இந்த வேறு முழுக்க மஞ்சளால நீங்க தடவி வைக்கணும். அதுக்கப்புறமா முடிஞ்சா ஒரே ஒரு பொட்டு குங்கும பொட்டு வைக்கலாம். இதுதான் இந்த வேரை நீங்க தயார் செய்வதற்கான வழிபாட்டு முறை. இதை நீங்க சரஸ்வதி பூஜை அன்னைக்கு காலையில தயார் செஞ்சு 9:15 10:15 இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யலாம். முதல் நாளே தயார் செஞ்சு வச்சாலும் சரி, இல்லைனா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு காலை நேரத்தை தயார் செஞ்சுட்டு மாலை நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். குப்பை மேனி வேற இப்ப தயார் செஞ்சு வச்சுட்டீங்க. அது கூட ஒரு கைப்பிடி அளவு ஏலக்காய், அது எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, குறைஞ்சது ஒரு அரை கைப்பிடியிலிருந்து ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்ப இந்த 2 பொருட்களையும் உங்க வீட்டோட பூஜை அறையில சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கு பூஜை பண்றீங்கல்ல அந்த நேரத்துல குப்பை மேனி வேறையும் அது பக்கத்துல நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஏலக்காயை நீங்க வச்சிடணும். வச்சுட்டு உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பணம் உங்ககிட்ட நிரந்தரமா தங்கணும். நான் பணத்தை வசியம் செய்கிறேன், நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன்னு பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே சொல்லுங்க. எங்க வீட்டுக்குள்ள செல்வ வளம் பெருகணும், தொழில் விருத்தி அடையணும், கணவருக்கு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைச்சி அது மூலயமா பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும்னு எல்லா விதமான கோரிக்கைகளையும் அந்த வேறு முன்னாடி நீங்க சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் வீட்டோட பூஜை அறையில விளக்கு எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் அந்த வேரும் அந்த ஏலக்காயும் அப்படியே இருக்கட்டும். இந்த வேர் அப்படிங்கிறது தன ஆக்ரோஷ்ண மூலிகை, அதனால பணவசியத்தை நீ ஏற்படுத்திக்கலாம். ஏலக்காயோட மகிமையை பத்தி சொல்லி தெரிய தேவையில்ல. இது மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய அற்புதமான ஒரு பொருள். பணவசியம் ஜனவசியம் இரண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஏலக்காய். இந்த 2 பொருளும் சேரக்கூடிய இடம் பிரம்மாண்ட ஆற்றல் பெற்ற ஒரு இடமா மாறிடும். இதை தயார் செஞ்சு வச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சிடுங்க. உங்களோட ஓய்வு நேரத்துல பூஜை அறையில இருந்து இந்த 2 பொருளையும் எடுத்து ஒரு பேப்பர்லயோ இல்ல ஒரு கவர்லயோ போட்டு மடிச்சு உங்க வீட்ல நீங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய பீரோலையோ லாக்கர்லயோ இல்ல நகை வைக்கக்கூடிய இடத்துலயோ கணவர் தொழில் செய்யக்கூடிய இடங்களையோ கூட இதை நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். அந்த குப்பை மேனி வேர் சாதாரணமாக இங்க எடுத்து பயன்படுத்தக்கூடாது. மஞ்சள் கலந்த தண்ணியில கலந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேர் முழுக்க மஞ்சளை பூசணும். பூசிட்டு ஒரே ஒரு குங்கும போட்டு வச்சதுக்கு பிறகுதான் ஏலக்காயோட சேர்த்து நீங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும். சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த வேர் மஞ்சளை தடவி குங்குமம் வைத்து அது கூட மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய ஏலக்காயையும் சேர்த்து வைக்கும்போது தன ஆக்ரோஷ்ண மூலிகைக்கான சக்தியை அது முழுமையா பெறும். இந்த பொருளை அப்படியே வச்சுட்டு பீரோ லாக்கர் கல்லாப்பட்டி இவங்க இடத்துல வச்சிடுங்க. வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல அதுக்கு தூப தீபம் போடுங்க. சுத்தபத்தம் இல்லாம அந்த வேரை தொடுறதையும் தவிர்க்கிறது நல்லது. அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. 6 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த வேரை எடுத்து தண்ணியில விட்டுட்டு அந்த ஏலக்காயும் தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு வளர்பிறை நாள் அன்னைக்கு இதே மாதிரி குப்பை மேனி வேற எப்படி தயார் செஞ்சீங்களோ அதே மாதிரி தயார் செய்து இடத்துல வச்சுடுங்க. இந்த ஒரு வேரை தயார் செஞ்சு வச்சுட்டா மட்டும் பணம் வந்துருமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அதுக்கான அர்த்தம் அது இல்லை. கஷ்டப்பட்டு உழைக்கும் போது அந்த உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் ஊதியம் கிடைக்கும். வாங்கக்கூடிய சம்பளம் வீண் செலவாகாம உங்க கைக்கு வந்து சேரும். கஷ்டம் இல்லாத கடன் இல்லாத நிலையான நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். நம்பிக்கையோட பண்ணக்கூடிய எந்த ஒரு இறை சம்பந்தப்பட்ட வழிபாடா இருந்தாலும் பரிகாரம் இருந்தாலும் நிச்சயம் பலன் உண்டு. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.